போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ தொகுதிகளெல்லாம் நீங்கள் கேட்கறதுக்கான வாய்ப்பு உண்டு? அதாவது அதிமுக கூட்டணியில் ஆரம்பத்திலிருந்து நாங்கள் மட்டும்தான் இருக்கிறோம். இடையில் நிறைய கட்சிங்க வந்தாங்க, வெளியே போயிட்டாங்க. ஆனால் தொடர்ந்து அந்த கட்சி கூட கூட்டணியாக இருக்கிறது நாங்கள் மட்டும்தான். இடையில் சமீபத்தில் கூட நாங்கள் கட்சி சார்பாக விழுப்புரத்தில் ஒரு மாநாடு கூட நாங்கள் நடத்தியிருக்கிறோம். தொடர்ந்து என்னுடைய களப்பணிகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதிமுக கூட்டணியில் இப்போது சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறோம். ஆனால் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம் 3 தொகுதிகள் இங்கே ரிசர்வ் தொகுதிகள். இந்த 3ல் ஏதாவது ஒரு தொகுதி எங்கள் கட்சிக்கு புரட்சி பாரத்துக்கு ஒதுக்கி தரணும்னு அதிமுககிட்ட நாங்கள் கேட்க போகிறோம். இன்னும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தலை. நாங்கள் பேசும்போது இந்த கோரிக்கை வைப்போம். கண்டிப்பாக ஒரு தொகுதி நாங்கள் எப்படியாவது போராடி நாங்கள் வாங்கிட்டு போவோம். இந்த பேச்சுவார்த்தைக்கு எப்போ அழைப்பு ஏதாவது விட்டுருக்காங்களா? இன்னும் அழைப்பு கொடுக்கல. அநேகமாக அடுத்த வாரத்தில் கூடுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கட்சி சார்பாக ஏதாவது அறிக்கை எதனா வெளியிடத்துக்கான வாய்ப்பு உண்டானே எலெக்ஷனுக்கு? இல்லை, இனிமேல் தான். இன்னும் அதை பற்றி எந்த பேச்சுவார்த்தை நடக்காததுனால இன்னும் எந்த அறிக்கையும் நாங்கள் இன்னும் கொடுக்கல. பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் நாங்கள் அறிக்கை கண்டிப்பாக கொடுப்போம். இந்த 3 தொகுதிகள் நீங்கள் தேர்வு செய்யறதுக்கு என்ன காரணம்ண்ணே? இல்லை, 3 தொகுதியில் மற்ற இடத்துங்களை விட இந்த 3 தொகுதியில் கொஞ்சம் நல்லா பலமாக இருக்கிறோம் நாங்கள். அதனால் ரிசர்வ் தொகுதின்றதுனால இந்த 3 தான் இந்த பக்கம் வட மாவட்டத்தில் ரிசர்வ் தொகுதியாக இருக்குது. அதனால தான் இந்த 3ல் ஏதாவது ஒன்று கொடுங்கன்ற மாதிரி கேட்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம புரட்சி பாரத சார்பில் நாடாளுமன்ற தேர்தலில் மூர்த்தி அண்ணன் ஏதாவது போட்டியிருக்காங்களா? ஏற்கனவே எங்கள் தலைவர் மன்னன் மூர்த்தி அவர்கள் இருக்கின்ற பொழுது 96ன்னு நினைக்கிறேன். அப்போ அவர் போட்டியிட்டிருக்காரு. போட்டியிட்டு கிட்டத்தட்ட ஒரு 90,000 ஓட்டு நான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த முறையும் நீங்கள் இப்போ அதிமுகவில் 3 தொகுதிகளை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் சொல்கிறீங்க தொகுதி கேட்கலான்ட்டு. இந்த முறையும் நீங்கள் அதிமுக சின்னத்தில் தான் போட்டியிருக்கான வாய்ப்பு உண்டா? இல்லை, வேறு வழி இல்லை. அதிமுக சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இரட்டை சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இப்போ எவ்வளோ வாக்குகள் சார் நீங்கள் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு உண்டு? ஒரு வகையில் உங்களுக்கு தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்தாலும் எவ்வளோ வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற? கண்டிப்பாக நாங்கள் நிற்கிற எதிர்கட்சி வேட்பாளரோட 1 லட்சத்துக்கு மேலே ஓட்டு வாங்கி நாங்கள் ஜெயிப்போம். ஆனால் இப்போது ஒரு கருத்து கணிப்பு இடையில் சமயத்தில் வெளியிட்டிருக்காங்க. இந்தியா டுடேயில் பாஜக மற்றும் இல்லை, அதிமுக நிறைய தேர்தல்களில் கருத்து கணிப்பெல்லாம் உடைச்சிட்டு யார் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்கிறாங்களோ அவங்க தோல்வி விட்டுருக்காங்க. யார் தோல்வியை தழுவாங்கன்னு சொல்கிறாங்களோ அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. யார் ஆட்சிக்கு வர முடியாதுன்னு சொல்கிறாங்களோ அவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க. ஆட்சிக்கு வரவும்னு சொன்னாங்க, வர முடியாது போயிருக்காங்க. அதனால் கருத்து கணிப்பெல்லாம் வச்சு நம்ம அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம இடம் போட முடியாது. அதனால் தேர்தல் பணி, களப்பணி சரியாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம வெற்றி பெறுவோம். வரும் தேர்தலில், இந்த தேர்தல் தவிர்த்து வரக்கூடிய தேர்தலில் புரட்சி பாரத கட்சி தனித்தான் என்று அதிக வாக்கு சதவீத வெற்றி இந்திய தேர்தலான அங்கீகாரம் பெறுறதுக்கான வாய்ப்பு ஏதாச்சும் வச்சுருக்கீங்களா? இல்லை, இது தற்சமயம் அதுக்கான இன்னும் எந்த விதமான ஒரு ஆலோசனையும் நாங்கள் இன்னும் பண்ணலை. அது பார்லிமெண்ட் தேர்தல் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் எங்கள் கட்சியினுடைய பொதுக்குழுவில் அதை பற்றி நாங்கள் விவாதம் செஞ்சு அதுக்கப்புறம் முடிவு வரைக்கும். நரேந்திர மோடி மீண்டும் பிரதமர் ஆனால் சாதியை ஒழிப்பார் என்று அண்ணாமலை பேசியிருக்காங்க. அவருடைய கருத்துக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? முதல்ல பிரதமர் ஆகிட்டு முதல்ல ஒழிக்கிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம சொல்லலாம்.